Praise the Lord. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை தொடங்கி இன்றைக்கு அதில் அநேக தடைகள் வந்தபடியினால் தடுமாற்றத்தோடு கூட இந்த காலையிலே அமர்ந்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாய் இருக்கிற நல்ல வார்த்தை உன் காதுகளிலே விழுகிறது. நீங்கள் சொல்லலாம், நான் ஜெபித்து தானே, தேவ சித்தத்தின் மையத்தில் தானே இந்த காரியத்தை ஆரம்பித்தேன், தேவனுடைய அழைப்பை பெற்றுத்தானே இந்த ஊழியத்திற்கு வந்தேன், இப்பொழுது ஏன் இந்த தடைகள்? கவலைப்படாதிருங்கள். தேவனுடைய புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள்ளே இந்த விருப்பத்தை உண்டாக்கினவர், ஆம், அதற்குரிய செய்கையை அவரே உண்டு பண்ணி முடிப்பார். ஆம், தொடர்ச்சியாக நீங்கள் விருப்பத்தோடு கூட இந்த நல்ல கிரியைகளை, தேவன் உங்களுக்கு சொன்ன நல்ல திட்டங்களை, தேவ சித்தத்தை செய்து முடிக்க, இந்த உன்னதமான தேவ ஊழியத்தை செய்து முடிக்க விருப்பத்தை மட்டுமல்ல, அதற்கான செய்கையையும் உங்களுக்குள்ளே உண்டாக்கி அந்த காரியத்திலே தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இது புது உடன்படிக்கை ஆசீர்வாதம். அவரே நமக்குள்ளாக அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.